guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன கேம் பிளே பார்க்க போறோம்னா ரோப்ளாக்ஸ்ல இருக்க டைகூன் ஃபேக் மணி கேம் பிளே தான் பார்க்க போறோம். வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கான்வெரி அந்த பார்த்துருக்கலாம், அது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா பேப்பர் பியூரிஃபையர் வேணும், அப்போ தான் நம்ம மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட புதுசாக ஃபேக் மணி ரெடி பண்ணுறோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், நாளைக்கே அம்பானி ஆகிறோம். இதுதான் நம்ம டார்கெட்டு. ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக வர, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாயேன்டா. ஓகே கைஸ், பார்த்தீங்களா, அப்படியே இங்கேருந்து நம்ம டப்பாக்குள்ளே போய்டும், நம்ம பேங்க்கில் போய் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்கலாம். அப்புறமா ஒரு பியூரிஃபையர் வாங்கி போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம மணியோட வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு நம்மளோட மணியோட வேல்யூ எப்படின்னா 0.5 நினைக்கிறேன். ஆமாம், 0.3 நினைக்கிறேன். சாரி கைஸ், கண்ணு தெரிய மாட்டுது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லை வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் வாங்கி போடலாம். ஆனால் நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ் தான் வாங்குகிறோம். 0.9 கேட்டுருந்தாங்க, நம்ம பே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் லெவல் 2 இன்க்ரீஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்துப்போம். பார்த்தீங்களா, அப்படியே இங்கேருந்து வந்து இங்கே போயிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரிஜினல் மணி கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் ஃபுல்லாகட்டும். ஃபுல்லான அப்புறமா நம்ம போய் பேங்கில் டெபாசிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ப்ளே வீடியோ, அதாவது இந்த கேம் ப்ளே வீடியோவில் இல்லை, கேமில் வந்து நம்ம ஆர்டிஏ போடலாம். உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம இப்போது பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணோன்னா நம்மளுக்கு கார் வேணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கலர், அதாவது கலர் பிரிண்ட் வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்களா, அப்படியே ஒரிஜினல் மணி மாதிரி இருக்கா, எப்படி சூப்பரா மாசா? ஓகே கைஸ், நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னா, இந்த கேம் பிளே வீடியோவில் ஆட்டையை போடலாம். எஸ், நம்மள மாதிரி இங்கே நிறைய பேர் ஃபேக் மணி ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட இடத்துக்கு போயிட்டு நம்ம ஆட்டையை போடுறோம். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஓகே கைஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்லாக் ஆகிடுச்சு. இதில் எவ்வளோ இருக்குது? ஆனால் இது இப்போ நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா நம்மளுக்கு கார் வேணும். கார் வாங்குற அளவுக்கு காசு இல்லைங்க, என்ன பண்ணுறது? சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மணி பாக்ஸ் ஃபுல்லாகட்டும், ஏன்னா அப்போ தான் நம்மளால் கார் வாங்க முடியும். ஓகே, இன்னும் 75 வேணுமா? சரி, அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர், அதாவது அந்த பாத் வாங்கி போட்டல, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் மணி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் காரே வாங்கிடலாம், பெட்டர்னு நினைக்கிறேங்க. சீக்கிரம்டா, எவ்வளோ நேரம்? ஓகே கைஸ், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இருந்தால் காசு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கார் வாங்கிடலாம். வாங்க, கார் வாங்கிடலாமா? வாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப ஆர்வமாக உள்ளது. சரி, அதுக்கப்புறம் நம்ம அந்த இது வாங்கிக்கலாம். அப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்குறது காசு வேணுமா? சரி விடுங்க, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த மணி பாக்ஸோட வேல்யூ 0.71 தான் காமிக்குது. இவ்வளோ கம்மியாக இருந்தால் நான் எப்படா அம்பானி கணக்காக மாறுறது? ஓகே ஓகே, பார்த்து ஓட்டுமா, நீ வேறு. நான் தான் ஓட்டுறேன், இருந்தாலும் கண்ட்ரோல் வர மாட்டேங்க. ஏய் எடுத்துகிட்டு போய், ஐயோ நம்ம மானத்தை நம்மளே வாங்குறோமே கடவுளே. ஏய் போச்சுடா. சரி ஓகே, வாங்க, இந்த இடத்துல தான் நம்ம மணி டெபாசிட் பண்ணணும். ஓகே கைஸ், வாங்க. ஐயோ இவன் ஒருத்தி. சரி ஓகே, வாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு காசு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வாங்கணும்? 1.34. ஓகே, அது வந்து 0 வேல்யூவில் இருக்கா. நான் கூட இது டெபாசிட் பண்ணோன்னே 100க்கு போவோன்னு நினச்சேன். போசுங்கன்னு ₹1 தான் கணக்குன்ட்டாங்க. ஓகே, அங்கே பார்த்தீங்களா ஒரு பேஸ் இருக்குது, போய் ஆட்டையை போடலாமா? வேணாம் கைஸ், ஆல்ரெடி கார் வேறு ஓட்ட முடியல, பேசாமல் ஆட்டையை போட்டு வந்துடலாமா? என்ன பண்ணலாம்? இல்லை வேண்டான்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவன் நம்மளை பார்த்து சுட்டு போட்டானா என்ன பண்ணுறது? டேய், காரை ஒழுங்காக முதல்ல ஓட்டுனா கரெக்டாக இருக்கும். ஓகே, கரெக்டாக ஒரு நிமிஷம் இருக்கா கைஸ், நான் இந்த கார் ஓட்டுறதுக்கு நல்லா கற்றுக்கிட்டு வந்துட்டு அப்புறமா பாட்டு போடுறேன். ஓகே, நம்ம மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம லார்ஜ் பிரிண்டர் வாங்கியாச்சு. சூப்பர். அதுக்கப்புறம் டைகூன் லெவல் 2 மாற்ற சொல்லியிருக்காங்க. லெவல் 2 மாற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு டுட்டோரியல் வீடியோ சொல்கிறாங்க. நம்ம வந்து மற்றவங்ககிட்ட போயிட்டு காசு ஆட்டையே போடலாம். அது மட்டும் இல்லாமல் டைகூன் ஷாப்லேருந்து சில திங்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். நம்மளோட மணி பாக்ஸ் வந்து நம்ம காரில் வச்சு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னடா? ஓகே கைஸ், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கன் இருக்குது, அந்த கன்னை எக்யூப் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஆர்மோரியில் வந்து சில கன்ஸ் இருக்கும், கிரேட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வாங்கிக்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு காசு வேணும்ன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்களாம். போலீஸ் எப்போ வேணால் வரலாம்.
அவங்க வந்து உங்கள் காசை ஆட்டையை போடுவாங்க. சில பேர் வந்து மற்ற பிளேஸ் இருக்காங்களே அவங்க வந்து நம்ம காசை ஆட்டையை போடுவாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே ஆட்டையை போடுவான்னு சொல்கிறதுக்குள்ளேயே எவனும் போகிறானே, ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல். சரி ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அவன் தான் போயிட்டால, போய் அந்த கன்று எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். கன் ஷாப்பில் என்னென்ன கன்று வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அன்றாட வேலையை பார்க்கலாம். சூப்பர், கார் இப்படி தான் எடுத்துகிட்டு போய் முட்டு சத்தில் முட்டணும். ஓகே கைஸ், வாங்க நம்ம போயிட்டு கன் என்ன சூப்பர்டா, இதை ஓன் பண்ணிக்கலாம்னா ஓன் பண்ண முடியாது. நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த கன் என்ன 450, இது 650 மீன்ஸ் 65, இது ஓன் பண்ண முடியாது. ஓகே, நம்ம காசு ஒன்றும் சேரல. 3 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், போய் காசு நல்லா சேர்த்துட்டு அப்புறமா அது கன்னை வாங்கிப்போம். இந்த கார் ஓட்டுறதுலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவள் தான் அசிங்கமாக போயிடும். ஸோ அதனால் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். எப்படியோ தட்டி தவளி ஐயோ ஓகே சாரி, ஹாரர் கேம் பிளே வீடியோ விளாடி வாய் ஒளரி இப்படி வளர ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், நம்ம மணி பாக்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு கோல்டு. ஸோ அதனால தான் நான் இத்தனை நாள் வீடியோ போடல. ஸோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேம் பிளே வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை என்ன ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அது பேர் என்ன வாயில் வரமாட்டுது, ஏன்னா கோல்டுனால என்னால் பேச முடியல. ஸோ தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 88 சப்ஸ்கிரைபர் நல்ல உள்ளங்கள் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் பார்க்க முடியாதே. ரொம்ப தேங்க்யூ கைஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நான் ஆக்சுவலி நினச்சி கூட பார்க்கல 88 சப்ஸ்கிரைபர் அடிப்பேன்னு சொல்லிட்டு. பட் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம 100, 150, 200 அப்படியே ஒரு 1K போகலாமே, ஏன் போகக்கூடாது? ஓகே கைஸ், வாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் இதில் போட்டுடலாம். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பிரெயின். வாங்க நம்ம போகலாம். கார் இப்போ எடுத்துகிட்டு போய் இந்த பாக்ஸில் டெபாசிட் பண்ணணும். அது பண்ணுறதுக்குள்ளேயே எப்படி இருந்தாலும் நம்ம காரை அடித்து உடச்சிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு கார் ஓட்ட வரமாட்டுது, இந்த கேமில் வரமாட்டுது. கண்ட்ரோல்ஸ் ரொம்ப மிஸ் ஆகுதுங்க. நீங்கள் நம்ம GTA 5 வீடியோ பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதில் கார் என்னம்மா மாசாக ஓட்டுவோம்னு சொல்லிட்டு. இதில் தான் கண்ட்ரோல்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த இடத்த கட் பண்ணலான்னு தான் தள்ளிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் போலையே. சரி வாங்க நம்ம போவோம். பார்த்து ஓட்டு, நேராக போய் மலை மேலே முட்டிடாதம்மா. நான் தான் ஓட்டுறேன் இருந்தாலும். ஓகே சூப்பர். ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேங்க்குக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் நேராக டெபாசிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ இப்போ நம்மளுக்கு காசு வர போகுதுன்னு தெரியலையே. போலீஸு இன்னும் ஐயோ போலீஸ் வர போகிறாங்களா? டே ஓடுறா. ஐயோ இப்போ தாண்டா சூப்பருங்க. நம்மளை காலம் வாரி விடுது. 10 செகண்டில் வர போகிறாங்களா? சூப்பர். நம்ம பேஸ் ஆட்டையை போட்ட மாதிரி தான் போலீஸ் கையில் வந்துட்டாங்கங்க. அங்கே பாருங்க, படையை திரட்டிட்டு வந்துடுறானுங்க ஆனோனியும். ஐயோ சொல்கிறான்டா. அந்த கன்னுங்க அது இருக்குது. இப்போ போலீஸ் பாருங்க, இப்போ நம்மளோட ஷூட்டிங் ஸ்கில்லை நீங்கள் பார்த்தது இல்லையே, பார்த்தீங்களா? ரங்கமதுரட்டுமே பறக்கட்டுமே நான் கருங்கல் சிரட்டுமே. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் தெரியாது எனக்கு, கேட்காதீங்க. டேய் செத்து போடா டக்குன்னு. அவன் சாகுறான்னு இல்லையோ, நான் பாடின பாட்டை கேட்டு நிறைய பேர் செத்து இருப்பீங்க. ஸோ இது மாதிரி பாட்டு பாடக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், சரியா? ஓகே கைஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட மாடலர் பிரிண்டர் வாங்கலாமா, இல்லை பவர் சப்ளை வாங்கலாமா, இல்லை பியூரிஃபை லெவல் 2 போடலாம் வாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நிறையா காசு வரும். பிரிண்டிங் ப்ரெஸ் புதுசாக வந்துருக்கு, அதையும் வாங்கிடலாமா? வாங்குவோம், இல்லை பவர் சப்ளை கொடுத்துருவோம். ஏன்னா பவர் சப்ளை இருந்தால் தானே நம்மளுக்கு ஒர்க் ஆகும், அப்போ தான் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். டே இந்த காசில் அங்கங்கே ஊந்துடுதுடா, என்னடா பண்ண சொல்கிறீங்க? சே, எதுக்கு இதில் போட்டு சூப்பர் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பவர் சப்ளை. அந்த 3 கொம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே மணி பாக்ஸ் ஃபுல் ஆகிடுச்சு, நம்ம போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த கேம் பிளே வீடியோவில் நான் போய் சில பேர் பேஸில் ஆட்டையை போடலாம் தான் நினச்சேன். எதுக்கு ஃபஸ்ட் டேவாக போய் நம்ம அடி வாங்கிக்கிட்டு, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போடும் போது அடி வாங்கிப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் சேஃப் கேம் பிளே வீடியோ ப்ளே பண்ணலாம் தான் இருக்கேன்.
ஏன்னா நம்ம போய் அவன் பேஸில் ஆட்டையை போட இதை பார்த்தீங்களா, காரே ஒழுங்காக ஓட்ட வர மாட்டேது. இல்லை நான் எங்கே போயிட்டு பேஸை ஆட்டையை போடுறது. ஆனால் இந்த கேம் வீடியோ நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் கார் கண்ட்ரோல் மட்டும் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. மேபி பிசியில் விளாடும் போது நல்லாயிருக்குமா எனக்கு என்னன்னு தெரியல. நீங்கள் யாராவது விளையாடிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே வாங்க போகலாம். டே ஓகே சூப்பர் கைஸ், நான் இதை போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம கஷ்டப்பட்டு காரை தள்ளிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் வாங்க. என்னடா இது? ஓகே வாங்க வச்சோன்னா நம்ம இப்போ அக்கௌண்ட்டில் எப்படி டானு காசு ஏறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ ஏறி இருக்குது. சூப்பருங்க. இங்கே யாரும் மணி பாக்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க. யார் விட்டுட்டு போடா? ஓ நம்ம தானா? சரி ஓகே கைஸ், காரில் எடுத்துகிட்டு போய் போடுற அளவுக்குலாம் பொறுமை இல்லை என்கிட்ட. நான் அப்படியே இதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு பேஸுக்கு போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. டேய் எவன்டா அவன்? ஒரு பாக்ஸை போடுறதுக்குள்ளேயே போலீஸ் ஆனோடனே கிளம்பிடுறீங்க. எத்தனை பேர்டா இருக்கீங்க? இங்கேருந்து சாவரானுங்களா இல்லைன்னு கண்ணு கூட தெரிய மாட்டேது. போலீஸார் போலீஸார் அங்கே போகக்கூடாது, போலீஸ் அங்கே போகக்கூடாது, போலீஸ் அங்கே போகவே கூடாது. ஏங்க ஐயோ ஓகே ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறாங்க. டக்கு டக்கு செத்து போங்க. ஐயோ ஒருத்த உள்ளே போகிறானே சார், உள்ளே போகக்கூடாது சார், இங்கே வாங்க சாக்லேட் வாங்கி தரேன். போச் போச் போலீஸு ரைடு பண்ணிட்டு போயிட்டாங்க. சூப்பருங்க. ஃபஸ்ட்டு பாட்டே அமக்கலமாக போயிருக்கிறது. காசு பாதி ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க. நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் கேம் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன கேம் வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 1 minute வீடியோ தான் இருக்குது, அதுக்குள்ளே என்ன பேசுறது எனக்கு தெரியல. அதான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரி நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கேம் பிளே வீடியோவில் மற்றவங்க பேஸில் போய் ஆட்டையை போடலாமா வேணாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆட்டையை போடுவோம். நம்ம கஷ்டம் என்ன, அவனுக்கு கஷ்டம் ஆட்டையை போட்டு தான் பேஸை நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஓகே நம்ம எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வாட்டி காரை ஒழுங்காக ஓட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் நம்ம கூட யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. சார் இதெல்லாம் பார்த்துட்டு ஏய் இவன் நம்ம கூட சண்டைக்கு வராங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கொழுப்பு இருக்கும், கொழுப்புச்சவன். நெக்ஸ்ட் கேம் பிளேயோட வந்து அவன் பேசி ஆட்டையை போடுறான் இருடா. ஓகே கைஸ் வாங்க நம்ம பேஸுக்கு போவோம். பேஸுக்கு போயிட்டு போலீஸ் பாதி காசு ஆட்டையை போட்டாங்க, என்ன பண்ணுறது யோசிப்போம் உட்காந்து. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இது வாங்கலாமா? என்ன வாங்கலாம்? வாங்குகிற அளவுக்கு காசு இருக்குது. ஓகே நம்ம மாடலர் பிரிண்டர் வாங்கியாச்சு, திரும்ப பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று வாங்கியாச்சு, அப்புறமா பெட்டர் கலர் அதுவும் வாங்கி போடலாமா? ஆனால் காசு இல்லையே, என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா நம்ம பேஸ் எப்படி சூப்பராக இருக்கா, அமேசிங்காக இருக்கா. கலர் பிரிண்டர் வாங்கி போட வேண்டியதான் மிச்சம். அதுக்கப்புறமா நம்ம கஷ்டப்பட்டு பேஸை திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவோம். நம்ம பார்ட் 2ல் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம எல்லாமே 1 டைம் பார்த்துட்டு கேம் பிளே முடிச்சுப்போம். என்ன சொல்கிறீங்க? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக காசு வருது. போலீஸ் வர போகிறானுங்களா? அவனுங்க வரட்டும், அவனுங்க மண்டு மேலே போடுறேன். கஷ்டப்பட்டு சேர்த்ததுல ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க. ஓகே கைஸ், பாய் பாய், லவ் யூ ஆல்.